குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் வார சரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 794. மிகுதியாய் ஓடும் நாடி உதித்து வளத்திடம் போகின்ற போது அதிர்தஞ்சி ஓடுதலா மகன்றாரும் உதித்ததுவே மிக ஓடிடுமாகி உதித்த ராசி உணர்ந்து கொள்ளுற்றே. இந்த பாடல்ல மூச்சு ஓட்டத்தை அறியும் முறை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அதிர்ந்து அஞ்சி ஓடுதலாம் அப்படின்னா மூச்சு ஒரு பக்கம் கனமாகவும் மற்றொரு பக்கம் லேசாகவும் ஓடுதல் என்பது. ஆறுதல் அப்படின்னா தங்குதல், அகலுதல் அப்படின்னா மிகுதியாய் ஓடுதல். மூச்சானது இரு பக்கத்தும் ஒரே மாதிரியாய் ஓடாது, ஒன்றில் ஏறியும் மற்றொன்றில் இறங்கியும் ஓடும். எனவே மிகுதியாக ஓடும் நாடியை கொண்டு கதிரவன் என்றோ சந்திரன் என்றோ அறிய வேண்டும். பிராணன் பல பக்கம் தோன்றி இடப்பக்கம் மாறி ஓடும் போது ஒரு பக்கம் கனமாகவும் மறுபக்கம் லேசாகவும் மெலிந்து ஓடல் ஆகும். தோன்றிய பிராணன் அகன்றும் தனிந்தும் ஓடுதல் நீங்கி ஒரு நாடியிலே மிகுதியாக ஓடினால் தோன்றிய ராசியை பொருந்தி மிகுதியாய் ஓடும் நாடியை காண வேண்டும். பாடல் 795. ஒளி உண்டாகும் நடுவு நில்லாமல் இடம்வலம் ஓடி அடுகின்ற வாயுவை அந்தணன் கூடி இடுகின்றவாறு சென்றின் பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன்னுண்டென்றானே. மூச்சானது நடுநாடியின் வழியே அமைந்தால் ஒளி உண்டாகும். நடுவு நிற்றல் அப்படின்னா இரண்டு நாடிகளின் வழியாய் சமமாய் நிற்பது. அந்தணன் அப்படின்னா சாந்தி கலையில் இருப்ப இன் பனி அப்படின்னா இனிமையை தரும் பாம்பு. யோகி தக்க வண்ணம் சுழுமுனையில் பொருந்தி நில்லாமல் இடம் அல்லது வலம் ஓடி பாய்கின்ற வாயுவை பொருந்தி நாடிகள் இயங்கும் புருவ நடுவில் இனிமையை அளிக்கும் குண்டலினியை சேரும்படி செய்தால் நடுநாடியினது உச்சியில் தீப ஒளி அமையும். இவ்வாறு நந்தி கூறியுள்ளார். பாடல் 796. மூச்சோட்டத்தை பொறுத்தே ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயு விதமும் 16 உளவழி போய மனத்தை பொறுகின்ற ஆதாரம் ஆயுவும் நாளும் முகூர்த்தமும் ஆமே. மூச்சின் ஓட்டத்தை பொறுத்தே ஆயுள் நீடிப்பும் குறைவும் அமையும். வாயு விதம் அப்படின்னா மூச்சின் ஓட்டத்தை மாற்றி அமைக்கின்ற வகை. முகூர்த்தம் அப்படின்னா முகூர்த்தம் அப்படின்னு அர்த்தம். 1.5 மணி நேரம் கொண்ட காலம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆராயத்தக்க பொருளான சிவம் அழகிய கண்மலர்களுக்கு மேலாய் இருக்கிறான். அப்பெருமானை கருதி சுவாச கலையை மாற செய்தால் 16 கலைகளை உடைய சந்திரன் விளங்கும். அக்கலை வலிமையாய் சென்று மனத்தை அழிக்கின்ற ஆதாரமாக ஆயுளும் நாளும் தியான காலமான முகூர்த்தமுமாய் அமையும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் வார சூலம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.